நெல்லைக்கு வருகை தந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நெல்லையப்பர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் 4.85 கோடி மதிப்பில் புதிய வெள்ளித்தேர் அமைக்கும் பணி மற்றும் 59 லட்சம் மதிப்பீட்டில் சண்டிகேஸ்வரருக்கு தேக்கு மரத்தால் ஆன புதிய தேர் செய்யும் பணி உள்ளிட்டவைகளை ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அம்மன் சன்னதி பிரகார மண்டபம் சீரமைப்பு பணி, அம்பாள் சன்னதி கரு உருமாறி தெப்பம் சீரமைக்கும் பணி உள்ளிட்டவைகளையும் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நெல்லையப்பர் கோவிலில் ஆய்வு பணி நடத்தப்பட்டது. சண்டிகேஸ்வரர் தேர் மிக பழமையான தேராக மாறியதால் அந்த தேர் பயன்படுத்த முடியாத நிலைக்கு சென்றதால் தொல்லியல் துறை அறிவுறுத்தல் படி 59 லட்சம் ரூபாய் மதிப்பில் தேக்கு மரத்தால் தேர் திருப்பணி நடந்து வருகிறது என்றார். இந்த ஆய்வின் போது இந்து சமய அறநிலையத்துறை ஆணையாளர் ஸ்ரீதரன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார், இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையாளர் கவிதா பிரியதர்ஷினி, துணை ஆணையாளர் ஜான்சி ராணி, கண்காணிப்பாளர் முருகன், செயல் அலுவலர் ஐயர் சிவமணி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். காந்திமதி திருக்கோயிலில் இன்றைக்கு இறை தரிசனத்தோடு நடைபெற்று வருகின்ற திருப்பணிகளை ஆய்வு செய்தோம். இன்று காலை மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் குடமுழுக்கும், அதேபோல் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட மகாதேவர் திருக்கோயில் குடமுழுக்கும், அதைத் தொடர்ந்து நீலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் 1,38,00,000 ரூபாயில் தொடங்கப்பட இருக்கின்ற பணிகளை துவக்கி வைத்தும், தாலுமானவர் திருக்கோயிலில் தொடங்கப்பட வேண்டிய தரைத்தளம் அமைக்கின்ற 1,30,00,000 உண்டான திருப்பணியும் காலையில் தொடங்கி வைத்துவிட்டு, இரணியர் அரண்மனையும் நடைபெறுகின்ற வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு, அதன் தொடர்ச்சியாக நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயில் நடைபெறுகின்ற பணிகளை ஆய்வு செய்வதற்கு நானும் எங்கள் மாவட்ட செயலாளர் அன்புக்கினிய சட்டப்பேரவை உறுப்பினர் வகாப் அவர்களும், துறையினுடைய ஆணையாளர் அன்புக்கினிய ஸ்ரீதர் அவர்களும், இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் சுகுமாரன் அவர்களும், திருக்கோயில் இணை ஆணையாளர் அன்பிற்கினிய கவிதா அவர்களும் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டோம். இதில் சண்டிகேஸ்வரருக்கு மிக பழமையான திருத்தேர் என்பதால் அதை பயன்படுத்த முடியாது என்று தொல்லியல் துறை அறிவுறுத்தியதால் அந்த திருப்பணி 51 லட்சம் ரூபாய் செலவில் தேக்கு மரத்தாலான அந்த திருத்தேர் திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது.